நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இது தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் அக்டோபர் 10 முதல் 16 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் 12 ராசிகளுக்கும் பார்க்கலாம். வாங்க, ஒவ்வொரு ராசியாக பார்ப்போமா? சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? அக்டோபர் 10 முதல் 16 வரைக்கும் எப்படி இருக்க போகிறது? கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வாரத்தில் இருந்து இந்த சனி பகவான், அதாவது அக்டோபர் 10ஆம் தேதி 10/10/2022 முதல் சனி பகவான் வக்ரகதியில் இருந்து நிவர்த்தி பெற்று நேர்கதியில் சஞ்சாரம் செய்து சூப்பராக எல்லா ராசிகளுக்கும், ஏன்னா இவர் கர்மகாரகன், தொழில்காரகன், உத்தியோகக்காரகன் சனி பகவான். அதனால் இது ஒரு சிறப்பான ஒரு செய்தி. 12 ராசிகளுக்கும் நல்லதே நடக்கும். எஸ்பெஷலி மேஷ ராசிக்கு இவர் 10க்கும் 11க்கும் உடையவர். அப்போது தொழில் ஸ்தானாதிபதியே மேஷ ராசிக்கு விளங்கக்கூடியவராக இருப்பதால் இந்த தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகன்று இதுவரைக்கும் இழுத்து மூடிட்டு வந்திருப்பீங்க. இப்போ மறுபடியும் திறந்து தூசு தட்டி தொழிலை துவங்கலாம். இல்லது புதுசாக நீங்கள் தொழில் பண்ணணும்னு இப்போ உங்களுக்கு எண்ணம் ஏற்படலாம். அப்பேற்பட்டவர்கள் இப்பொழுது தாராளமாக ஆரம்பிக்கலாம். தொழிலில் ஒரு மறுமலர்ச்சி, புத்துணர்ச்சி பெற்று தொழில் புதுசாக பண்ணுறவங்களுக்கும் சரி, பழசாக செய்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு புத்துணர்ச்சி பெற்று நல்ல சம்பாத்தியத்தை பெறக்கூடிய, வருமானத்தை தரக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டமாக அமையப்போகிறது. வேலைக்கு அரசு உத்தியோகமோ தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கும் சரி, ஒரு பிடிமானம் இல்லாமல் வேலை பார்த்தீங்க. ஏன்னா சனி வக்ரகதியில் இருந்தார், 10க்குடையவன். அப்போது ஏதோ ஒரு நெருடல், ஒரு பிரச்சனை, ஒரு இடர்பாடுகள் நீங்கள் சந்திச்சுட்டு இருந்தீங்க வேலை பார்க்குற இடத்துல. இப்போ இனிமேல் அப்படி இல்லைங்க. உங்களுக்கே ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஏற்பட்டு நீங்களே சுய தொழில் செய்பவர்களாகட்டும், தனியார் துறை செய்பவர்களாகட்டும், அரசு துறையில் பணியாற்றுபவர்களாகட்டும் ரொம்ப திருப்திகரமாக வேலை பார்ப்பீங்க, சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். வேலை பார்க்குற இடத்துல அரசு உத்தியோகம், தனியார் துறையில் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு மேல் அதிகாரி, சக ஊழியர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக பக்கபலமாக செயல்படுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மேஷ ராசிக்கு இந்த வாரம் முத்தாய்ப்பான ஒரு விஷயம் அப்படின்னாலே, புதுசாக தொழில் துவங்க நடக்கிறவங்க தொழில் தொடங்கலாம். இழுத்து மூடிட்டு வந்தவங்களும் மறுபடியும் துவங்கலாம், ஆரம்பிக்கலாம். தொழில் மறுமலர்ச்சி பெறும். கொஞ்சம் பிரச்சனையாக போயிட்டு இருந்த தொழில் சூடு பிடிச்சி நல்ல சம்பாத்தியம் பெறும். இது அற்புதமான ஒரு நிலை. அதுவும் பார்த்திங்கன்னா ராசிநாதன் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் யாவும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதற்கான ஒரு நிலை இப்பொழுது வந்தாகிவிட்டது அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் இடம் அப்படின்னும்போது மாத்திருஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஒரு சிலர் வண்டி வாகனங்களை மாற்றி அமைக்கிறது, சொத்து வாங்கிறது, மனை வாங்கிறது, வீடு வாங்கிறது, இப்படி உங்களுடைய நிலைகளை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்கள் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. படிக்கும் மாணவியர்கள் என்ன கோர்ஸில் சேர்ந்து படிக்கணுமோ அந்த கோர்ஸில் கண்டிப்பாக சேர்ந்து படிப்பீங்க. மற்றபடி உங்களுக்கு பிள்ளைகளால் அனுகூலம். உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகளும் நல்லா படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இருந்த போதிலும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். நண்பர்கள் வட்டாரங்கள் கூட உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டிய விஷயம் அந்த ஒரே ஒரு விஷயந்தாங்க. சில பேர் உங்களுக்கு தேவையில்லாமல் உங்கள் மேலே எரிஞ்சு லொல்லுன்னு விழுவாங்க.
அந்த வேலை பார்க்குற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துல நீங்களும் அதே பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்களே இருந்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனை அதிகமாகிடும். ஸோ நீங்கள் ஒரு புன்முறுவல் புற்று ஓரளவுக்கு அதை ஜீரணித்து சமாளித்து வந்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க. ஏன்னா 7ஆம் இடத்தில் கேது இருந்து சனி பார்க்குறதால எல்லோருமே உங்களுக்கு விரோதமாக பார்க்குற மாதிரியே உங்களுக்கு தோணும். அதுதான் நிஜமான ஒரு நிலையும் கூட. அப்போ நீங்கள் அவங்கள அதாவது அவங்களுக்கு சரிசமமாக நீங்கள் ஈடுபடுத்தி நீங்கள் இறங்கி போய் நல்லா பேசுனீங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் வராதுங்க. வெளிநாடு செல்லக்கூடிய அன்பர்கள் தாராளமாக போகலாம். ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம். வேலைக்காகவும் சரி, உயர்கல்விக்காகவும் சரி, தொழிலுக்காகவும் சரி செல்லக்கூடிய அன்பர்கள் சிறப்பாக செல்லலாம். நல்ல பண வரவு, பொருள் வரவு நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். இருந்த போதிலும் கடன் காட்சிகளிலிருந்து படிப்படியாக கொஞ்சம் மீண்டு வரணுங்க. மற்றபடி இந்த மேஷராசிக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அமக்கலமான ஒரு வாரம். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களை பெரிய லெவலுக்கு கொண்டு போகுங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள். உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு நல்ல நிலையில் சஞ்சாரம் செய்வதால் தொழில் உத்தியோகஸ்த நிலையில் உங்களுக்கு மறுமலர்ச்சி கண்டிப்பாக ஏற்படும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.